திருக்குறள் தேசிய இலக்கியமாகுமா? தமிழகத்தின் கோரிக்கை. ஏன் இது முக்கியம்? 2000 ஆண்டுகளுக்கு முன்பே மனித வாழ்க்கையை விளக்கிய நூல் திருக்குறள். மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று விளக்கிய நூல். உலகின் மூத்த மொழியாகிய தமிழின் பெருமையை உலகிற்கு பறைசாற்றிய நூல். உலகம் முழுவதும் சுமார் 80க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் திருக்குறள். இப்போது வைக்கப்பட்ட கோரிக்கை என்னவென்றால், திருக்குறள் இந்தியாவின் தேசிய இலக்கியமாக அறிவிக்கப்பட வேண்டும் என்பதே. கடந்த 11/6/2026 அன்று டெல்லியில் பிரதமர் தலைமையில் அனைத்து மாநில முதலமைச்சர்களும் கலந்து கொண்ட 11வது நிதி ஆயோக் ஆலோசனை கூட்டத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் வைத்த பல கோரிக்கைகளுள் திருக்குறள் தேசிய இலக்கியமாக அறிவிக்கப்பட வேண்டும் என்பது ஒன்றாகும். திருக்குறள் வெறும் தமிழ் நூல் மட்டும் அல்ல. அறம், பொருள், இன்பம் என்று மனித வாழ்க்கையின் 3 முக்கிய அம்சங்களை 1330 குறள்களில் அழகாக எளிதாக விளக்குகிறது. நல்ல ஆட்சி எப்படி இருக்க வேண்டும், மனிதன் எப்படி வாழ வேண்டும், உண்மையான செல்வம் என்பது என்ன, எத்தன்மையில் பொருள் ஈட்ட வேண்டும், ஈகை, புகழ் ஆகியவற்றின் சிறப்புகள் என்னென்ன, அரசன் எவ்வாறு மக்களை பேண வேண்டும், நல்ல ஆட்சி எவ்வாறு நடத்த வேண்டும், நீர் மற்றும் உழவின் சிறப்பென்ன, சமூகத்தில் நீதி ஒழுக்கம் எவ்வாறு இருக்க வேண்டும் என பல விழுமியங்களை, இரகசியங்களை, உண்மைகளை, கருத்துக்களை, விளக்கங்களை எளிமையாக பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே சொன்ன நூல் திருக்குறள். திருக்குறளுக்கு தேசிய இலக்கிய அந்தஸ்து கிடைத்தால் என்ன நன்மைகள் கிடைக்கும்? நமது நாடு மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் இந்நூலின் பெருமையும் சிறப்பும் அறியப்படும். பல ஆராய்ச்சி மாணவர்கள் பல்கலைக்கழகங்களிலே பகுப்பாய்வு செய்வார்கள். புது கோணங்களில் பார்வையும் விளக்கமும் கிடைக்கும். இந்தியாவில் உள்ள உயரிய பல்கலைக்கழகங்களிலும் கல்வி நிறுவனங்களிலும் பாடமாக வைக்கப்படும். பல்கலைக்கழகங்களில் தனி இருக்கை அமைக்கப்பட்டு சிறப்பு இன்னும் மேம்படும். நமது தொன்மையான கலாச்சாரமும் பண்பாடும் உலகம் முழுவதும் அறியப்படும். மனிதனுக்கு மனிதன் காட்டும் வெறுப்புகளும் வன்முறைகளும் பரவும் இந்த காலகட்டத்தில் திருக்குறள் கூறும் அறநெறிகள் மனித குலத்தின் உள்ளார்ந்த அன்பு நெறியை தட்டி எழுப்பும். தமிழுக்கு மட்டுமல்லாது இந்தியாவின் இலக்கிய செல்வத்திற்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். நமது நாட்டின் அரசியல் பார்வைக்கும் சட்டதிட்டங்களுக்கும் அடித்தளம் என்னவென்று உலகம் அறியும். ஆனால் இதுபோன்ற அங்கீகாரங்களை வழங்கும் அமைப்புகள், நடைமுறைகள், அளவுகோல்கள் என்னென்ன என்பதுதான் முக்கியமான கேள்வி. திருக்குறளுக்கு தேசிய இலக்கிய அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டுமா? உங்களது கருத்து என்ன? பதிவிடுங்களேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லதை சொல்லுவோம், நயமாக சொல்லுவோம். நன்றி.